இன்னைக்கு நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி செல்வா ஃபோன் பண்ணி தக்காளி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வைன்னு சொன்னா இதுலயே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஸ்பெஷலாக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியில நின்று தான் ஃபோனே பண்ணியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு மீன் இல்லைன்னா நண்டு இருக்குன்னு தான் எதிர்பார்த்தேன். பார்த்தா பாப்பா சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தான். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு எடுத்து வச்சுட்டு வந்ததுமே சாப்பாடு இருக்கான்னு தான் கேட்டால் நான் அவன் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சேமியா செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு தான் நினச்சேன்னா சரி ஓகே ஒன் சைடு சாப்பாடு வச்சுட்டு சிக்கனுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் வந்து சமைச்சா போதும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த குழம்புமே தேங்காவே அரைச்சி ஊற்ற மாட்டேன்றீங்களே எப்படி இருக்கும் அப்படின்னு. நாங்கள் தேங்காய் அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டோம். எனக்காவது வீட்டில் தேங்காய் இருக்கணும் இல்லைன்னா நமக்கா தோணணும் அப்போ தான் அது அரைச்சி ஊற்றுவோம். மதியத்துக்கும் காலைக்கும் மட்டும்தான் கொஞ்சமாக கிரேவி மாதிரி வச்சுருந்தோம். நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு செல்வா கண்டினியூவாக நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டினால தூங்காமல் அதனால் நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு தூங்கிட்டேன். நமக்கு கொஞ்சம் வேலை வச்சுட்டு தான் தூங்கியிருக்கா. நமக்கு அடுத்து அந்த வேலையை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஸ்பெஷலாக ரஷ்மிகா, ஆர்த்தி, லியானா, பிரியதர்ஷினி, தீபிகா, வெள்ளைராஜ் பாண்டியன் அவங்க எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போ ஹாப்பியாக இருங்க. பை பாய்.